ஜப்பான்ல மாவீரன் ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ் மூவி ஜப்பான்ல வெளிவரது புதுசு இல்ல. ஆல்ரெடி தமிழ் மூவிஸ் ஜப்பான்ல ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. சந்திரலேகா இந்த மூவி 1948 தமிழ்ல ரிலீஸ் ஆனது. இதே படம் 1954 ஜாப்பனீஸ் மொழியில சகுனெட்சோ நோகித்தோ அப்படின்ற பேர்ல வெளியிட்டாங்க. இதுதான் ஜாப்பனீஸ் மொழியில டப் செய்யப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம். அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட முத்து, கபாலி, தர்பார், ஜெயிலர், சந்திரமுகி போன்ற படங்களும், விஜயோட மெர்சல் இன்னும் சில படங்களும் ஜப்பான் மொழியில ரிலீஸ் ஆச்சு. இந்த வரிசையில சமீபத்துல வெளியான எல்லா ஆடியன்ஸையும் என்டர்டைன் பண்ண டூரிஸ்ட் ஃபேமிலி மூவியும் May 24 ஜப்பான்ல ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு பெற்றிருந்துச்சு. எஸ்கேவோட மூவி ஜப்பான்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆல்ரெடி லேடிஸ் கேட்ட போட்டு ரெமோன்னு ஒரு படம் நம்ம எல்லாருமே ரொம்ப ரசிச்சு பார்த்திருப்போம். அந்த படமும் ஆல்ரெடி ஜப்பான்ல ரிலீஸ் ஆகியிருக்கு. ஜப்பான்ல தமிழ் மூவி ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா போகுதுங்கிறதுக்கான ரீசன் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிரியோ டிவி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.